ஹாய். நாளைக்கு மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசைக்கு யாரெல்லாம் எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம், யாரெல்லாம் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு சொல்லிடுறேன். அம்மா அப்பா 2 பேரும் இல்லை அப்படிங்கிறவங்க எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம். அம்மா அப்பா 2 பேரில் யாராவது ஒருவர் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்களும் எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம். ஒரு மருமகன் மாமனாருக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் எள்ளும் தண்ணீரும் மட்டும் இறைக்கக்கூடாது. இப்போ பெண்களுக்கு நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு சுமங்கலி பெண் கட்டாயம் எள்ளும் தண்ணீரும் இறைக்கவே கூடாது. மற்றபடி மதியம் படையல் போடுறது, மாலை வேளையில் வீட்டில் ஒரு விளக்கேற்றி வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சுக்கலாம். படையல் போடுறதுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:35 2 மணிக்குள்ளே செய்யலாம். அடுத்த வீடியோவில் அமாவாசைக்கு என்னென்ன காய் சமைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன்.